வானமே எல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தமே உனக்கு எல்லை. பெஸ்ட் ஃபுல்லா பிசாசு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, அவன் எடுத்துட்டு வேணாம் ரிஜெக்ட் பண்ணுவான் பாருங்களேன். அந்த ரிஜெக்ட் ஃபுல்லா இவர் செலக்ட் பண்றாரு. ஜாதகம்னா ரெண்டும் கலந்து நடக்கும். வாக்கு தத்தம்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். கொண்டு போய் ராஜாவை அங்க நிப்பாட்டுற வரைக்கும் அந்த பிளேயர் சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துவது போல உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை சுற்றி இருக்கிற சகலத்தையும் அவரே இயக்குகிறார், அவரே திறக்கிறார், அவரே உன்னை மூவ் பண்ணுகிறார், அவரே சகலத்தையும் செய்து முடிக்கிறார். எதை குறித்து பயப்படக்கூடாது. திரும்ப திரும்ப ஸ்கூல் ஃபீஸை கட்டுறது எப்படி? படிச்சா வேலைக்கு போக போறான். ஆமா, படிக்காட்டி ஊழியத்துக்கு போக போறான்றீங்களா? இருக்கவே இருக்கு. இதோ திறந்த வாசல். நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த சினிமா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிப்பேன், சினிமாலாம் எவ்வளவு நல்ல நல்ல நடிகர்களா இருக்கிறாங்க, நடிகைகளும் நல்லாவே இருக்கு, நல்ல ஆளுகளை ஃபுல்லா பிசாசு எடுத்துறான். சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரிக்கு வர்றது எல்லாம் வந்து என்ன சார் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு கிடைக்கலையா உங்களுக்கு அப்படின்னா? இல்லப்பா, எல்லாம் அவன் சூஸ் பண்ணிடுறான். இந்த பெஸ்ட் ஃபுல்லா பிசாசு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, அவன் எடுத்துட்டு வேணாம் ரிஜெக்ட் பண்ணுவான் பாருங்களேன். அந்த ரிஜெக்ட் ஃபுல்லா இவர் செலக்ட் பண்றாரு. கையை தட்டு, நான்லாம் ரிஜெக்டட் பீஸ். கர்த்தர் சொன்னார், ஆகாதென்று நீ தள்ளுனதெல்லாம் போடுறா, அதை வச்சுதான் நான் தூக்குறேன். ஆமா, அப்ப தள்ளுனால உங்களை தூக்குனாரா? இல்ல, உங்களை தூக்கணும்னு நினைச்சனால உங்களை தள்ள வச்சாரு. ஆமா, என்ன இன்னும் அழகா படைச்சிருப்பாரு தேவன். ஆமா, இன்னும் அழகாவா அப்படின்றீங்களா? இல்ல, ஆனா இன்னும் அழகா இருந்தானா இவனை சினிமா கினிமாக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. என்ன கொஞ்சம் அசிங்கமா எடுத்துட்டு படைச்சாரு. அப்பதான் ரிஜெக்ட் பண்ண இவனை நான் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்மள அங்கங்க ஒன்று டச்சு, அதான் வந்து மாஸ்டர் டச்சுன்றாங்க. மூக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கு சார், அதான் மாஸ்டர் டச்சு. சார் எனக்கு கால் கொஞ்சம் குட்டையா இருக்கு சார், கால். ஆமா, கால் தான் மேட்ரு, வேற எதுவும் மேட்ரு இல்லை. கால் உயரம், கால் உயரமான, கால் உயரமான, கால் குட்டையா இருக்கு சார். வந்து எனக்கு மூக்கு, காது கொஞ்சம் அந்த ஸ்பீக்கர் மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு சார், அதுதான் மாஸ்டர் டச். சார் எனக்கு காது இல்லை சார், மாஸ்டர் டச். இதெல்லாம் வச்சு அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணணும். அந்த ரிஜெக்ட் ஆன அப்புறம் நான் உன்னை கையில எடுக்கணும். வாழ்க்கையில் நீ நினைக்காத இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் உன் எல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எது அவர்களுடைய எல்லை? சொல்லுங்க பாப்போம், எது அவர்கள் எல்லை? அந்த முன்னாடி பேசினாரு கட 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 கடன்னு, அதுதான் எல்லை. வேற விதமா பதில் சொல்லுங்க, எது அவர்கள் எல்லை? அவர்களை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் உங்க எல்லை. வானமே எல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தமே உனக்கு எல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் நீ மேல வந்துகிட்டே இருக்கணும். வாக்குத்தத்தம்னா உன்னுடைய படம். புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தமே எல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லை. வாக்குத்தத்தமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தொட வேண்டிய கோடு எது? அந்த வாக்குத்தத்தம். அப்ப புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் எல்லை. உங்களை எங்க இதுதான் எல்லைன்னு சொல்லிட்டார்ல. இப்ப எங்க போய் நீங்க மோத போறீங்க? 1000 மடங்கு நீங்க பெருகிறது தான் உங்களோட எல்லை. அதுதான் உங்க எல்லையா தேவன் வச்சிருக்கிறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? அந்த வாக்குத்தத்தமாகிய எல்லைக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறார். அன்னைக்கு மோதி நீ 1000 மடங்கு நீ போற, அப்ப சொல்லுவாரு வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அதுதான் உன்னுடைய எல்லை.
எது என்னுடைய எல்லை? சொல்லுங்க. வாக்குத்தத்தமே என்னுடைய எல்லை. வாக்குத்தத்தமே என்னுடைய. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் வேதம் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்கள் தான் உங்க லைஃப்ல நீங்க முட்ட வேண்டிய எல்லை. அது வரைக்கும் ஆவியானவர் நாங்க தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. 1000 மடங்கு முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியும். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீரண்டை, ஓ புல்லுள்ள இடங்கள், இதுவே உங்கள் எல்லைகளாய் இருப்பதாக. The promise is like a magnet. Promise என்னவா? மேக்னெட். அது என்ன செய்யும்? அதை யார், அது ஒவ்வொரு ப்ராமிஸும் ஒவ்வொரு ஹைட்ல நிற்கும் பாருங்க. எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும் அது பவர்ஃபுல் மேக்னெட். அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆளை அவ்வளவு உயரத்துக்கு இழுக்காம விட்டவே. such a powerful magnet. நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் அந்த மேக்னெட் உங்களை பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல இருந்தாலும் அப்பன்னு உறிஞ்சி சட்டுன்னு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். அப்படியே மேல போயிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமா ஆமா. பிராமிஸ்னா நீ என்ன நினைச்சீங்க? பிரமாணத்தினால் முடிக்க வேண்டிய விஷயம் நினைச்சீங்களா? பிரமாணம்னா ஒரு நல்ல நல்ல காரியங்களை செஞ்சா கொஞ்ச நேரம் அதை போட்டா இதை போட்டா ஜெபத்தை போட்டா வந்து அதை இதை செஞ்சு முடிச்சுட்டா எனக்கு இது கிடைச்சிரும் நினைச்சீங்களா? பவுல் சொல்றான் பிராமிஸ்டான்றான். பிரமாணம் இல்லடா இது, பிராமிஸ். பிரமாணம்னா செஞ்சு வாங்குறது. பிராமிஸ்னா அவர் சந்தோஷப்பட்டு தர்றது. இதையும் அதையும் நீ குழப்பவே கூடாது. பிரமாணம்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீ 40 மார்க், நீ 100 மார்க் எடுத்து விட்டால் உன்னை வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். எப்படி? 100 மார்க் எடுத்தா பாஸ் பண்ண மாட்டோமா? இது ஒண்ணு மட்டும் செஞ்சினா ஆசீர்வாதம் இருக்கு. மற்றபடி கட்டளைக்கும் வாக்குத்தத்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது. வாக்குத்தத்தம்னா நீ சும்மா உட்கார்ந்துருக்கும் போது அல்லது தூங்கிட்டு இருக்கும் போது டி மேஜர் கொடுப்பா, அப்படியே படுத்திருக்கிறீங்க. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா. அவன் பேர் என்னது? சாலமன். அவன் எழுப்புற, என்ன என்ன வேணும் கேட்டுக்க அப்படின்றாரு. அது ஞானம் வச்சுக்க. இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் என்ன? எலியா. அவனை எழுப்புறாரு. என்ன இந்த அப்பம் வச்சுக்க. வாக்குத்தத்தம்னா இதை செஞ்சா உனக்கு தருவேன்றது இல்ல, இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுவது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யுதுன்னா உங்களை அங்க கூட்டிட்டு போகுது. வாக்குத்தத்தம் என்பது உங்கள் ஜாதகம். இட் ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப் to complete the promise. It rules over circumstances. வாக்குத்தத்தம் தன்னை நிறைவேற்றுறதுக்காக உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவனே ஆளுகை செய்தான். ஒரு ராஜாவை கொண்டு போய் எதிரணியில நிப்பாட்டுறதுக்கு சுத்தி இருக்கிற சோல்ஜரு, சுத்தி இருக்கிற ஹார்ஸ், அது இது எல்லாத்தையும் மூவ் பண்ணி அடிச்சு தகர்த்து அப்படியே அந்த ராஜா மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. சக்கு சக்கு. நீதான் ராஜா, நீதான் ராணி. ராஜா இல்ல, ராணி இல்ல, ராஜா. ராணியை தூக்கினா கூட செஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? கையை தட்டு. அத நீங்க ராஜான்ட்டேன், டோன்ட் வரி. ராணியை தூக்கினாலும் ஆட்டை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆபிரகாம் படம் முடியல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா ராஜா இருக்காரு ஒண்ணுன்றாங்க. கொண்டு போய் ராஜாவை அங்க நிப்பாட்டுற வரைக்கும் அந்த பிளேயர் சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துவது போல உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை சுற்றி இருக்கிற சகலத்தையும் அவரே இயக்குகிறார், அவரே திறக்கிறார், அவரே உன்னை மூவ் பண்ணுகிறார், அவரே சகலத்தையும் செய்து முடிக்கிறார். அதத்தான் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய். ராஜா அப்படி போயிட்டு இருக்காரு. டக்கு டக்குன்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறார். உடனே ராஜா, என்னது போற வழியில குறுக்க நின்று தடையா இருக்கு, நீ இப்ப போனீன்னா ஒன்னும் தூக்கிடுவாங்க,
அதுக்கு தான் உனக்கு முன்னாடி ஒரு தடையை நிப்பாட்டுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நீ அமைதியாக இருக்கணும். அப்போ நீ பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே கத்தரை தூச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மையை நான் டி மைனர்லேயே இருப்போம். ஆமேனா ஆமேனா. உண்மையை நான் நேசிப்பேன். உடனே ஹார்ஸ் அப்படியே தவிப்பு அடுத்தால டக்குன்னு தூக்கும் பாருங்க. அப்புறம் நீங்க வாங்கணும். உண்மையே நான். ஹல்லேலூயா. தடையான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஹாலிடேஸ். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஐயோ என் ஊழியத்தை நிப்பாட்டிட்டாங்களே, டே உனக்கு ஹாலிடே வேணாமா? ஆமா ஹாலிடே. கை தட்டு வருதவருக்கு. உங்க வேலை தடை 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 நினைக்கிறீங்களே, அதெல்லாம் உனக்கு லீவு 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 லீவு. டேக் ரெஸ்ட். ஏன்னா நான் உன்னுடைய சிலபஸ்ல லீவே வைக்கல. ஏன்னா அவன் வருவான்னு எனக்கு தெரியும். அந்த டே ஃபுல்லா லீவா அறிவிச்சிருவோன்ற. கையை தட்டு. ஆமே. காந்தி ஜெயந்தி லீவு. காந்திய ஆமா. ஒருத்தன் கேட்டான், காந்தி தெரியும் ஜெயந்தி யாருங்க? காந்தி ஜெயந்தி. அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகள் வந்து பிரச்சனையை கூட்டும் போதெல்லாம் காந்தி ஜெயந்தி லீவ் விட்டுருங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உன்னுடைய எல்லைகள் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது. தைரியமா போ. நீ இல்ல, வாக்குத்தத்தம் தான் போன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல நான் நின்னுகிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம் 3வது வாக்குத்தத்தத்தை. விசேஷித்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னாலே வேலை பார்க்கறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். ஏன்னா நீங்க வாக்குத்தத்தம் சொல்றீங்க, அது புறஜாதி ஜாதகம்னு சொல்றான். ஆமா, ஜாதகம்னா ரெண்டும் கலந்து நடக்கும். வாக்குத்தத்தம்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். எங்க மேல ஒரு ஜாதகம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஜாதகம் சார்? ஜஸ்டின் ஜாதகம். என்ன சார்? ஜஸ்டின் ஜாதகமாவது அவன் அப்படி கூப்பிடுங்க. ஜஸ்டின் ஜாதகமாவது சொல்லுங்க. எதிரி எல்லாம் இருக்காளா? எல்லாம் இருக்கா. இவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட், ஆமா, சேலம் கேட்டுக்க, மதுரை கேட்டுக்க, கன்னியாகுமரி கேட்டுக்க, நாகர்கோவில் கேட்டுக்க, ஆமா, படுத்த படுக்கையில் இருக்கவனு கேட்டுக்க, இன்னும் கவனிக்கிறவனு கேட்டுக்க. உனக்கு விரோதமாய் இவனுக்கு விரோதமாய் ஜஸ்டினாய் இவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. சாமி அப்படியே அந்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நட்சத்திரம் பிடிவள்ளி நட்சத்திரம். எழுதிக்க சார். ராசி ஏகப்பட்ட ராசி இருக்கு அவருக்கு. That is what your ஜாதகம். ஜாதகம் நான் நடந்துரும் அர்த்தம்யா. தீர்க்க தரிசனம் சும்மாவா? ஆமென். வாக்குத்தத்தம்யா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, வாக்குத்தத்தம்யா. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37, TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.